இந்த விடாமுயற்சி படம் தள்ளி பட்சத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து இவனுங்க வந்து இது பண்ணானுங்க. அதுக்கு அஜித் தான் காரணம்னு கூட சொன்னானுங்க. இப்போ பாருங்கள் வந்து கேட்டால் வந்து ஒரு கார் ரேசிங்கில் வின் பண்ணிட்டாரு, இன்னொரு பக்கம் பத்மபூஷன், அடுத்தது விடாமுயற்சி ரிலீஸு. நமக்கு தேவையான வந்து அமௌண்ட்டும் வரல, கோல்டு காயினும் வரல. கோல்டு காயின் கொடுத்தீங்கன்னா விஜயா அவர் நான் கேட்குறேன் அஜித். இதை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை மேடையில் பேசி தான் படத்தை ப்ரொமோட் பண்ணுன்ற சில பைத்தியங்கள் இருக்குது. இன்னொரு சில பைத்தியங்கள் இருக்குன்னா நம்ம பேசிட்டா யூடியூப்ல பேசி படம் ஆஹா ஓஹோன்னு ஓடுறது எவ்வளோ டிகிரேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டுறானுங்க. அவர் மதிக்கவே மாட்டார், யாரையுமே இவங்களை மட்டும்தான் மதிக்கிறது இல்லை, அவர் மீதி எல்லாரையும் மதிக்கிறாரு. இது ரோட்டில் போகிற இவனுங்க பிளாட்ஃபார்த்தில் உட்காந்து பேசுகிறானுங்க பாரு 3 பேர், அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழு இருக்குது, அந்த குழு முடிவு பண்ணுது. இதில் எந்த அரசியலும் கிடையாது. இதனால வந்து மத்திய அரசு கொடுக்குது, பிஜேபி கொடுக்குது, ஓட்டெல்லாம் வந்து பிஜேபிக்கு போட்டுறாங்கன்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. அவர் தகுதியானவர் தான் கொடுக்கலாம், நேர்மையான மனிதர், எந்த விதமான அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டது கிடையாது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டது. நாமளும் பாராட்டுறோம் சார். சரிங்க, கண்டிப்பாக சார். ஆனால் குறிப்பிட்டு சொல்ல போகின்ற சில நபர்கள் மட்டும் அவருக்கு என்ன தகுதி இருக்குது அந்த விருது வந்து அவருக்கு கொடுக்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேட்கறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் முதல்ல அஜித் வந்து அந்த விருது தகுதி இருக்கா கொடுக்கறது தான் கேட்குறாங்கல்ல. கேட்கறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் முதல்ல. அதை முதல்ல இதை யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல, நான் சொல்கிறேன். அந்த பத்மபூஷன்ற பட்டம் யார் யாருக்கு கொடுக்குறான்னு கேட்டால் கலை, சமூக இதை வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குறவங்களுக்கு அந்த பத்மபூஷன் பட்டம் கொடுக்குறாங்க. நாட்டிலே வந்து உயரிய விருதுன்றது கேட்டால் பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன். ஸோ இதுதான் வந்து அந்த உயரிய பட்டம். இதுக்கு முன்னாடி யாரும் வாங்கலையே. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து இதே சினிமாவில் வந்து நடிப்புக்காக வாங்கினவர் வந்து சிவாஜி கணேசன் 1980. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதே நடிப்பு திறமைக்காக வாங்கியிருக்கார். 2014 கமலஹாசன் வாங்கியிருக்கார். 2024 விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இதே விருது பத்மபூஷன் விருது. இப்போ வந்து அஜித் அவர்கள் வந்து 5வது நபராக வந்து வாங்கியிருக்காரு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாராட்டுறது இந்த இடத்துல வந்து வன்மத்தை வந்து கொண்டாது. நான் தான் சொல்கிறேன்ல, இதுக்கு வந்து தகுதி இருக்கா இல்லையான்றதை வந்து இவங்க யார் பண்ண முடியும். முழுக்க இது வந்து கலை, இலக்கியம், சமூக சேவைக்காக. அப்போ இதில் வந்து இதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பரிசீலனை பண்ணி இந்த நபரை தேர்வு செய்யலாம்னா அந்த வகையில் தேர்வு செய்யலாம். சார், என்ன முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, சினிமா துறையில் வந்து அவன் ஒன்றும் பெருசாக சாதனை பண்ணலையே, இவர் எடுத்த தயாரிப்பாளர்களையும் இவர் மதிக்கிறது இல்லை, எந்த பட ப்ரமோஷனும் வர்றதில்லை, அப்புறம் எப்படி சினிமா துறை சார்பாக வந்து இவருக்கு வந்து அந்த விருதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்களே சார். சார், இங்கே ஒரு சினிமா துறையில் மட்டும் கிடையாது, மற்ற துறைகள்லையும் இந்த பத்மபூஷன் பட்டம் கொடுக்க எல்லாரும் வந்து பொது மேடைக்கு வந்தவங்களுக்குலாம் கொடுக்கலாம். இப்போ ஒரு மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து சமூக சேவைன்ற அடிப்படையில் வந்துடுவாங்க, அந்த இதில் வந்துடுவாங்க. சரிங்களா? அப்போது சோஷியல் வெல்ஃபேர், சமூக சேவை, அதாவது மருத்துவ சேவையும் ஒரு சமூக சேவை தான். அப்போது அவர் ஒரு சிறந்து விளங்குறாருன்னா அவர் மேடையில் இது வரைக்கும் ஏறுறதே பொது நிகழ்ச்சிக்கெல்லாம் அவர் வந்ததே. இங்கே அவர் வந்து பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு. ரசிகர்கள், கோடான கோடி ரசிகர்கள் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தேன் கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ரசிகர்களை பெற்றிருக்கிறார். அந்த ரசிகர்கள்கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார், ரசிகர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, ரசிகர்கள்கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிட்டா அவர் உங்களோட குடும்பத்தை பாருங்கள், உங்களுடைய ஃபேமிலி வெல்ஃபேரை பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரியான வந்து நல்வழிப்படுத்துகிறார், ரசிகர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வந்து ஒரு நடிகராக இருக்கிறார். அது மிகப்பெரிய சிறப்பு அம்சம். அதை தாண்டி படங்கள், சில படங்கள் வெற்றி படங்கள் இருக்கலாம், சில படங்கள் தோல்வி படங்கள் இருக்கலாம், அது வேறு. எத்தனை ஆண்டு காலம் அவர் இருக்கிறாரு? குறைஞ்சபட்சம் 25 ஆண்டு காலம் சினிமா துறையில் இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது சார். இவங்களுக்கெல்லாம் இந்த அறவே தெரியாது. அந்த தேர்வு செய்யக்கூடிய குழுக்கு வந்து ஒரு என்ன ஒரு ஸ்கேல் இருக்குது. அந்த அடிப்படையில் கேட்டால் ஒரு 25 ஆண்டு காலம் வந்து சினிமா துறையில் இருக்கிறாரு, கோடிக்கணக்கான ரசிகர்களை வந்து பெற்றிருக்கிறாரு. அதை தாண்டி கேட்டால் அவருடைய எக்ஸ்ட்ரா அவருடைய நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் கார் ரேசிங்கில் கலந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சினிமாவை மட்டும் இல்லை, சினிமாவை சேர்ந்து அவருக்கு என்ன இதுவும் ஒரு கலை தானே.
சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து கேட்டால் இந்த விருதை வந்து அவங்க அறிவிக்கிறாங்க. அவருடைய பல அறிவுரைகள் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து காது கொடுத்து கேட்குறாங்க, அதை வழி நடக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து என்ன கண்ணுக்கு அறுவை சிகிச்சைக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு. இதெல்லாம் திரைமறைவில் வெளிக்காட்டல. சார், நீங்கள் இப்போ இடையில சொல்லியிருந்தீங்க கண் பரிசோதனைக்கு சிகிச்சைக்கு வந்து அஜித் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து இவங்களா உருட்டுறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சார் இவங்க சொல்லுவாங்க சார், இவங்க ஒன்றா போயிட்டு வந்து சார் இது ஒரு விஷயம் நல்லா இருங்க. இப்போது கர்நாடகாவில் புனித் ராஜகுமார் இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு தான் தெரிஞ்சுது அவன் கேட்டால் அவர் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. அங்கே வந்து ரோட்டில் இருக்கிற மாடுகள்லாம் கொண்டு போயிட்டு தொழுவத்தை அமைச்சிருக்கிறாரு. ரோட்டில் வந்து அங்கே எங்கே தெரியுது இல்லை தேவையில்லாமல். ஸோ அந்த மாடுகளுக்கான உணவு இல்லாமல் அந்த குப்பை தொட்டியில் அங்கே எங்கே இருக்குதுன்னா அந்த மாடுகளுக்கெல்லாம் ஒரு தொழுவத்தை அமைச்சு அந்த வந்து நூற்றுக்கணக்கான மாடுகள் வந்து வளர்க்கப்படுதான். அதை வந்து சில பேர் மாட்டு உரிமையாளர் போனால் கூட அவங்களுக்கு தான் என்ன தேவையான ஃபண்டு கொடுத்துட்டு உங்களால் வளர்க்க முடியலப்பா, மாடை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் உரிமையோட அது சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபண்டு கொடுத்து அவங்களுக்கு வேறு தொழில் செய்கிறதுக்கு, ஏன்னா உங்களால் மாடு வளர்க்க முடியல, ரோட்டில் விட்டுறீங்க நீங்கள், அதனால் கேட்டால் அவங்களுக்கு தேவையான ஃபண்டு கொடுத்து அந்த மாடுகளுக்கு வந்து கேட்டால் வந்து அவர் வந்து ஒரு கோசாலையாக அமைச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நான் கேட்டால் இதெல்லாம் வெளியில் தெரியாது சார். அவர் காலத்துக்கு பிறகு தான் தெரிய வந்து எத்தனை முதியோர் இல்லங்கள் அவர் வந்து பராமரித்து வராரு, எத்தனை முதியோர்கள் கட்டியிருக்கிறாருன்றதான் தெரிய வந்தது. அவர் இறந்த பிறகு தான் தெரிய வந்தது. ஸோ அதனால் இதெல்லாம் வெளிச்சம் போட்டு வந்து காட்டுற விஷயம் கிடையாது. திரைமறைவில் அவர் எவ்வளோ பேருக்கு நான் கண் அறுவை சிகிச்சை மட்டும் இல்லை, இது வந்து வெளியே தெரியாமல் இருக்குது. அதுதான் அஜித் யார் பார்வைக்கும் தெரியாத அளவு தான் செஞ்சுட்டு வர்றாரு. மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக நான் சொல்ல முடியுன்னா அவர் மறைந்த நடிகர் ஜெய்சங்கருடைய அவர் மகனுடைய மருத்துவமனையிலே பல அறுவை சிகிச்சை செய்ததாக சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு மனுஷன் நல்லது செய்ததை கூட பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லு ஆதாரம் கொடுன்றது கொச்சைப்படுற மாதிரி. அவர் அதை விரும்பவே இல்லையே. அவர் என்ன இதை செஞ்சு விளம்பரம் பண்ணி அவர் என்ன வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அரசியலுக்கு வர போறாரா? சார், நடிகர் ராதா ரவி அவர்கள் கூட எப்பவுமே நான் எல்லாருமே பேர் சொல்லி தான் கூடுவேன். ஆனால் அஜித்னு சொல்லும்போது மட்டும் அவர் மேல எனக்கு மரியாதை இருக்கு. அஜித் இவனுங்கெல்லாம் வந்து நான் தான் சொல்றேன்ல சார், இந்த அந்தப்புறம் அந்தனை இவனுங்கெல்லாம் வந்து வன்மத்தை அந்த பீலா பிஸ்மி இவனுங்கெல்லாம் சொல்றதுல இவனுங்கெல்லாம் கேட்டால் இவங்களுக்கு என்ன அவர் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே வந்து மதிக்கிறது இல்லை. அதனால தான் மதிக்கலைன்னு எதை இவங்களை ஒரு பொருட்டாவே அவரும் சரி சுரேஷ் சந்திராவும் சரி. அதனால விடாமுயற்சி முடிஞ்ச வரைக்கும் முட்டி பார்த்தானுங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழாக்கோலம் தான் சார். அன்றைக்கி தான் ரியல் பொங்கல். பாருங்கள், ஒரு மனுஷனை எவ்வளோ தரக்குறைவாக நீங்கள் பேச அந்த மனுஷன் எப்படி உயர்ந்து வராரு பாருங்கள். ஒரு பக்கம் கார் ரேசிங்கில் ஜெயிச்சிட்டாரா, இந்த விடாமுயற்சி படம் தள்ளி பட்சத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து இவனுங்க வந்து இது பண்ணானுங்க. அதுக்கு அஜித் தான் காரணம்னு கூட சொன்னானுங்க. இப்போ பாருங்கள் வந்து கேட்டால் வந்து ஒரு கார் ரேசிங்கில் வின் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் பத்மபூஷன், அடுத்தது விடாமுயற்சி ரிலீஸு, அடுத்தடுத்து விழாக்கோலம் தான் சார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் குறையிறதுக்கு முன்னாடி கேட்டால் ஏப்ரல் வந்துடும். அடுத்தது குட் பேட் அக்லி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய காலங்கள் வந்து இது வந்து அஜித்தோட காலம் தான் இது. அஜர்பைஜானே இங்கே அஜித் பைஜான் பேர் மாற்றியாச்சு. இவனுக்கு எனக்கு தெரிய போகுது. இவனுக்கு கேட்டால் நம்ம மிகப்படுத்தி சொல்கிறாருன்னு சார். நீங்கள் விடாமுயற்சின்னு சொல்லும்போது அந்த படத்திற்கு இப்போவே வந்து நெகட்டிவான கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க சார். படம் ஃபெயிலியர் ஆகணுன்றதுக்காக இந்த வலைபேச்சு அந்த டீம் தான் பண்ணதே. அது இவனுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டால் படத்தை எப்படியாவது வந்து கேட்டால் டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது இப்படி பண்ணும்போது அவங்க வந்து நம்மக்கிட்ட எதுவும் அப்ரோச் பண்ணவே இல்லையே. இப்போ பிப்ரவரி 6ஆம் தேதி படம் வருது சார். 10 நாள் ஓகே, 10 நாளுக்குள்ள நம்மக்கிட்ட வந்து விளம்பரமும் வரல, நமக்கு தேவையான வந்து அமௌண்ட்டும் வரல, கோல்டு காயினும் வரல. கோல்டு காயின் கொடுக்குன்னா விஜயா அவர் நான் கேட்குறேன். அஜித் வந்து படத்தை வந்து கொண்டாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க சார். இவனுங்க 3 பேர் உட்காந்துட்டு வந்து பூனை கண்ணை பூலோகம் இருண்டுருவாங்களா அந்த மாதிரி இருக்குது. இவனுங்க விமர்சனம் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவனுங்க நெகட்டிவாக விமர்சனம் பண்ணாலும் படம் ஓடும். இவங்க பண்ணுறதுனாலாம் கிடையாது. பல பேர் தவறாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க யூடியூப்பில் வந்து பேசிட்டாங்கன்னா படம் ஹிட் ஆகிடும், யூடியூப்பில் பேசுனா படம் ஃபெயிலியர் ஆகிடும் சொல்லிட்டு பல வியாதிகள் இருக்குது. மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ப்ரொமோஷனில் வந்து ஏதாவது வந்து ஒரு என்ன சொல்லுங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷனாக பேசினா வந்து சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசி அது மூலமாக படத்தை வந்து கவன ஈர்ப்பு பண்ணணும் அப்படி ஒரு இருக்குது. அது ஒரு வியாதி. அதனாலலாம் படம் ஓடா சார். தரமான படம் நான் கேட்குறேன் வந்து ஒரு லப்பர் பந்துக்கு என்ன வந்து இங்கே வந்து இந்த மாதிரி சர்ச்சையான பேச்சுக்களை பேசுகிறாங்க மேடையில் கேட்குறேன். இல்லை வந்து அதுக்கு முன்னாடி வந்து லக்கி பாஸ்கருக்கு எதாவது பேசுனாங்களா? தரமான படங்கள் ஓடும். இதை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை மேடையில் பேசி தான் படத்தை ப்ரொமோட் பண்ணுன்ற சில பைத்தியங்கள் இருக்குது. இன்னொரு சில பைத்தியங்கள் இருக்குன்னா நம்ம பேசிட்டா யூடியூப்பில் பேசி படம் ஆஹா ஓஹோன்னு ஓடுறது எல்லாரும் எனக்கும் கூட பொருந்தோம். இங்கே ஒரு படத்தை தூக்கி பேசுகிறதோ இறக்கி பேசுகிறதோ எனக்கு கிடையவே கிடையாது. அந்த வேலையை நான் பண்ணவே மாட்டேன் எப்பவுமே.
அப்படி ஒரு தேவை பிச்சை எடுத்து பிழைக்கலாம். அப்படி ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தோடு திட்டுறது, ஒரு படத்தை ஃபெயிலியர் ஆக்கணுன்ற நோக்கம் அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. இது தொழில். அப்படி செஞ்சால் நம்ம தான் அழிஞ்சு போயிடுவோம். படம் தரமான படங்கள் கண்டிப்பாக ஓடும், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஒரு படம் கங்குவா படம் தோல்வி ஆயிடுச்சு, அடுத்தது வாடி வாசல் பிச்சுன்னு ஓடும், அடுத்தது சூர்யா கொடுக்குற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும். அதுக்கு என்ன செஞ்சுருவீங்க? இதெல்லாம் வந்து தவறான ஒரு எண்ணம். என்னன்னு கேட்டிங்கன்னா சூர்யாலாம் நடிக்கிறதுக்குன்னே பிறந்தவன், புரியுதுங்களா? அதனால் கேட்டால் படம் தரமான படம் கதை தேர்வு, இயக்குனர்கிட்ட இருக்கிற அந்த திறமை, இதன் மூலமாக வந்து படம் ஓடுறது. இந்த யூடியூப்பில் வந்து பேசுகிறான், அவன் பேசுகிறான்னா படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும், இல்லை அவன் பேசுகிறான்னா படம் ஓடிடும், அப்படி ஒரு மாயை இருக்குது. அந்த மாயை தான் உடைக்கணும். நம்ம யூடியூப்பில் நம்ம இருந்தால் கூட சார் இப்படியான ஒரு அந்த போக்கை வந்து உடைக்கணும். ஒரு தொழில் கிடக்கூடாது சார், அதுக்காக யூடியூப் கிடையாது. தரமான படங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கலாம். அது வேறு, யூடியூப்பில் பேசி ஊக்குவிக்கிறதுன்னு வேறு, என்கரேஜ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்து கேட்டால் நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி அதான் பண்ணி இது நெகட்டிவான விடாமுயற்சி உங்களுக்கு தெரியல. ஆரம்பத்தில் தான் அவனுங்க வந்து வலைபேச்சு வந்து விடாமுயற்சி வந்து எவ்வளோ டீக்ரேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டுறானுங்க. அவர் மதிக்கவே மாட்டார், யாரையுமே இவங்களை மட்டும்தான் மதிக்கிறது இல்லை, அவர் மீதி எல்லாரையும் மதிக்கிறாரு. நாடே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித்ன்ற மனுஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாயிலிருந்து வர வார்த்தையை வந்து வேத வார்த்தை எடுத்துட்டு வந்து ரசிகர்கள் செயல்படுறாங்க சார். ரசிகர்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு நடிகரை காட்டுங்க நீங்கள். அதனால் இதெல்லாம் வந்து தவறான சார். அவர் வார்த்தைகளுக்கு நீங்கள் கவனிக்கணும். அவர் ஒரு வார்த்தை எல்லாரையும் பாராட்ட சொல்கிறார். அதை கட்டினா அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, அப்புறம் அந்த ட்ரெயினர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த தருணத்தில் எங்கள் அப்பா இல்லாத நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அம்மாவுடைய தியாகத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. பிள்ளைகளுக்கு நன்றி சொல்கிறாரு. மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி மற்றும் தோழி ஷாலினின்னு சொல்கிறாரு. இங்கே புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷன் ஒரு குடும்ப தலைவனாக எப்படி உயர்ந்திருக்கிறாரு, ஒரு தேசத்தின் குடிமகனாக எப்படி உயர்ந்திருக்கிறார் அஜித்ன்றதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதை தாண்டி ரசிகர்கள்கிட்ட வராரு, ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள்ன்றாரு. சரிங்களா? அவர் ஒன்றும் வந்து தொண்டர்கள் சொல்லவே இல்லை, ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து சார் ஒரு அரிய மனிதர் சார் அஜித், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி அற்புதமான வந்து பதர்கள்கிட்ட வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, புரியுதுங்களா? இவங்க சொன்னான்னு பாருங்க, சில வார்த்தைகள் சொன்னான்னு பாருங்கண்ணே, இவரை செருப்பால் அடிக்கணும், அவரை செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அடிப்பாங்க. இதுதான் உண்மை. இவங்க பேசுகிற பேச்சுகளெல்லாம் வந்து கமெண்ட்டில் போய் ரசிகர்கள் வந்து செருப்பா, அவங்க நோக்கம் என்ன? நெகட்டிவாக பேசினாலும் அஜித்தை பேசணும்னாக்கா வியூவர்ஸ் வருவாங்க, நோக்கம் அதுதான், அதுக்காக பேசுகிறது தான். அஜித்தை வந்து நம்ம திட்டி பேசுனா, அஜித்தை வந்து விமர்சனம் பண்ணால் வருவாங்க. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல நீங்கள் யாரையும் நீங்கள் கேட்டால் வந்து விஜய் வாழ்க அஜித் வாழ்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கேட்டார் பாருங்க, அதுதான் கேள்வி. ஸோ அதனால் அவர் சண்டை போடாதீங்கன்னு சொன்னது கூட யாரும் கேட்டிங்கன்னா இந்த பன்னாடைகள்கிட்ட தான். யார் தன்னை விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுருக்காதுன்னு சொன்னது காரணம் கேட்டால் தவிர விஜய் ரசிகர்கள் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், விஜய்க்கும் அஜித் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்குது, குடும்ப நட்பு இருக்குது. அதனால் வந்து கேட்டால் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யார் இவர் வந்து வார்த்தை சொல்லலை, அவர் வந்து வார்த்தை சொல்லலை, விஜய் வார்த்தை சொல்ல யாருக்காவது தெரியுமா? ரெண்டு தரப்புலையும் வந்து ஒரு கைபேசியில் பேசிக்கிறாங்க சார், யாருக்காவது தெரியுமா? அது நேரடியாக கூட வார்த்தை சொல்லலாம். ஸோ அதனால் கேட்டால் வந்து உலகமே வந்து மதிக்க தகுந்த மனிதர் வந்து அஜித்குமார். இந்த விருது, இந்த பத்மபூஷன் விருது சிறப்பு என்ன தெரியுங்களா? ஒரு சிறந்த மனிதரை வந்து உலகத்துக்கு அடையாளம் காட்டுறது தான் அந்த விருதோட நோக்கம். இந்த நாட்டில் இந்திய தேசத்தில் கொடுக்கக்கூடிய அந்த 3 விருதுகளுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறந்த மனிதரை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது. எங்கள் நாட்டில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரு அப்படின்றது தான், சிறந்த மனிதர் இருக்கிறாருன்னு அடையாளம் காட்டுறது தான் அந்த விருதோட நோக்கம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஆய்வு செய்யணும் சார். இந்த விருதுனா என்ன, யாருக்காக கொடுக்குறது, எதுக்காக கொடுக்குறாங்க, அஜித் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரியான சாதனைகள் செஞ்சுருக்கிறாரு, அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு விழா குழு முடிவு பண்ணுது. இது ரோட்டில் போகிற இவனுங்க பிளாட்பாரத்தில் உட்காந்து பேசுகிறானுங்க பாரு 3 பேர், அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழு இருக்குது, அந்த குழு முடிவு பண்ணுது. இதில் எந்த அரசியல் கிடையாது, அவர் அரசியலுக்கு வரவும் போகிறது கிடையாது. இதனால் வந்து மத்திய அரசு கொடுக்குது, பிஜேபி கொடுக்குது, ஓட்டெல்லாம் வந்து பிஜேபிக்கு போட்டுறாங்கன்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அதுக்காக அது வந்து அந்த விருதை வந்து குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஆகிடும், அரசியலே கிடையாது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.